ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. ஸோ இந்த வாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு எபிசோட், இந்த ஒரு மெசேஜ் ரியலி எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். அதே நேரத்தில் இது உங்களோட எமோஷனல் வெல்பீயிங்லேயும் முக்கியமாக ஒரு ஃபினான்ஷியல் ஒரு வெல்பீயிங்லேயும் உங்களுக்கு இது வந்து கொண்டு போய் சேர்க்கும். நிச்சயமாக டிஸ்ஆர்டர் இது என்ன அப்படின்னா கம்பல்சிவ் பையிங் டிஸ்ஆர்டர். இந்த ஒரு ஃபேக்டர் நம்ம இங்கே எடுத்துகிட்டு இங்கே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நம்ம போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் சிஓடி கம்பல்சிவ் பையிங் டிஸ்ஆர்டர் அப்படிங்கிறது முன்னாடி ஒரு கிராமத்துலேருந்து 2 பேர் வராங்க. அதாவது டவுனுக்கு ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி நிறையா இந்த நோட்டீஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, ஒரு ஆட் பார்த்துருப்பாங்க, விளம்பரம் பார்த்துருப்பாங்க. அந்த விளம்பரம் வந்து ஒரு கிராமத்துக்கு வந்து ரீச் ஆகுது. அவங்க கொடுக்குற அந்த கம்பெனிஸ் அந்த ஷாப் கொடுக்குற அந்த சின்ன ஹேண்ட் அவுட்ஸ் வந்து கிராமத்துக்கு ரீச் ஆகுது. அந்த பேப்பர் எடுத்துகிட்டு டவுன் நோக்கி வர்றாங்க. 2 பேர் வருவாங்க. பார்த்தா அந்த பர்டிகுலராக அந்த கடைக்கு போகிறாங்க. அதில் ஒரு அம்மா அவங்க கரெக்டாக அந்த கையில் வந்து ஹேண்ட் அவுட் பார்த்துட்டு எங்கெங்கே என்னென்ன ஆஃபர்ன்னு சொல்லி அங்கே போட்டிருக்காங்களோ 25% 50% கூட அந்த ஆஃபர் வந்து கையில் வச்சுருக்குறாங்க. அந்த லிஸ்ட்டை படி எடுத்துகிட்டு எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த ஆஃபருங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து அவங்களுடைய அந்த கார்ட்டில் வந்து வச்சுட்டே வர்றாங்க. இன்னொரு அம்மாவை கூட போகிற அவங்களும் அவங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துகிட்டு வெளியில் வர்றாங்க. இப்போது வெளியில் வரும்போது அதில் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன இல்லையா, அந்த அம்மா வந்து அந்த நோட்டீஸை வச்சுட்டு எடுத்துருக்கிற அந்த அம்மா பார்த்து செகண்டில் போகிறோம் கேட்குறாங்க, என்ன மாலா இவ்வளோ எடுத்துருக்கிறியே, இவ்வளவும் உனக்கு தேவையா அப்படின்னு அந்த 2வது அவங்களுடைய தோழி கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, தேவையா இல்லைன்னு எனக்கு தெரியல, ஆனால் இதில் ஆஃபர் பாருங்கள், 25% 50% அத்தனையும் ஒரு ஆஃபர் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், எப்பாச்சும் திடீர்னு ஒரு நாள் தான் வருவோம். அதனால் என்னென்ன தேவையாக இருக்குதுன்னு நான் வந்து கன்சிடர் பண்ணேன், எல்லாமே நான் எடுத்து போட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அவங்களும் சிரிச்சுட்டு பேச வர்றாங்க. கடைசியில் வந்து கவுண்டரில் வர்றாங்க, பில் பண்ணுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வரும்போது ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கடை, அங்கே நல்ல ஒரு கிளிட்டராக ஒரு பளபளப்பாக ஒரு சிகப்பு கலர் அட்டையில் ஒரு போர்டு தொங்குது. அதில் பார்க்கும்போது எல்லாமே ஒரு 75% ஆஃபர்னு அந்த கடையில் போட்டிருக்கும். இப்போது இந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக அதை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஷாப்பிங் பண்ணி வெளியில் வந்து அந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை டோட்டலாக ஒரு என்ஜாய்மெண்ட்டு அந்த போர்டை பார்த்த உடனே ஃபுல்லாமே மறந்துட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் டிஸ்அப்பியர்ட். அப்புறம் அவங்க தோழி கேட்குறாங்க, என்ன மேலே அந்த போர்டை பார்த்துட்டியா? ஆமாங்க, போர்டை பார்த்து ஏமாந்துட்டோமே, ஏன் என்னாச்சு? பாரு இங்கே பாரு 50%, அங்கே பாரு 75 போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பர்ஸில் பார்க்குறாங்க, பர்ஸில் எல்லாமே காலி ஆகிடுச்சு, எல்லாமே அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அங்கே கொடுத்தாச்சு. என்ன பண்ண தெரியல. அப்புறம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சரி இந்த டைம் நான் ஏமாந்தது பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் போயிட்டு அடுத்த வாரத்தில் வரும்போது இந்த 75% ஆஃபருக்கு அங்கே போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு அந்த ஷாப்பிங் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த என்ஜாய்மெண்ட், அந்த எமோஷனல் ஃப்ரீடம் எல்லாமே மறந்துட்டு ரொம்ப சோகமாக பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறாங்க. பாருங்கள், இதில் அந்த முதலாவது அந்த தோழி அந்த மாலாங்கிறவங்க வாங்குகிற அந்த பொருள் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 70% ஆஃப் அந்த ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண அந்த பொருள் வந்து அங்கே வந்து ஆல்ரெடி அவங்க வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இது அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இதுவும் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் வந்து வர போகிறாங்க. 75% ஆஃபருக்கு வந்து அவங்க போக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளை வந்து இந்த ப்ரெசண்ட் எராவில் வந்து ப்ரெசண்ட் மாடர்ன் இந்த இதில் நமக்கு வந்து ஓட்டிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, இது என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும்போது அந்த எமோஷனல் ட்ரிக்கர், இது என்ன காரணம், இதுக்கு பேர் என்ன, இது எப்படி இங்கிருந்து நான் இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனை ஆகுது, மன உளைச்சல் என்னென்ன ஆகுது, இதிலிருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணாங்கிறது தான் இந்த எபிசோட் பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் த வீடியோ அப் டு த லாஸ்ட், then only we can understand fully. After we can implement, then we can get financial and as well as the emotional freedom we can get easily. Okay, now we'll go to the point. இங்கே இதில் பார்க்கும்போது ஒரு ஸ்டடி, ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, நார்மல் இந்தியாவில் வந்து
2015 ஒரு மும்பை பேஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஏறக்குறைய 8.9% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷனில் இந்த மாதிரி ஒரு டிஸார்டரில் வந்து மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்னது? கம்பல்சிவ் பையிங் டிஸார்டர், சிபிடி. ஸோ இந்த அதே போல் வந்து இதில் வந்து டோட்டல் இந்த அர்பன் பாப்புலேஷனில் பார்க்கும்போது ஏறக்குறைய 2 to 8%, 2-8% மக்கள் வந்து இந்த அர்பன் கல்ச்சரில் வந்து இவங்க இந்த கம்பல்சிவ் பையிங் டிஸார்டரில் வந்து அவங்களும் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து நம்ம எப்படி மேலே வரணும், இது என்னென்ன ரீசன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு இதோட அந்த டெஃபினிஷன் என்ன பாருங்கள். இது வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது. அது வந்து என்ன, ஒனியோ மேனியா அப்படிங்குவாங்க. இது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணாதான் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். அதே போல் எனக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, ஒரு கவலை இருக்குது, வருத்தம் இருக்குது, நான் இமீடியட்டாக ஷாப்பிங் கிளம்பிடுறாங்க. ஏன்னா ஷாப்பிங் போனால் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, ஒரு எமோஷனல் ஃப்ரீடம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. அது ஆரம்பத்தில் போனால் இந்த வெளிப்பாடு வந்து போக போக வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். இந்த ஹேபிட் வந்து இன்னும் கண்டினியூ பண்ணும்போது டிஸார்டராகவே மாறிடுது. ஸோ இதில் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் என்ன பாருங்கள். இவங்களுக்கு வந்து ஒரு இன்டென்ஸ் ஒரு ஹர்ட் இருக்கும். அதாவது ஒரு வலிமையான ஒரு தூண்டல். என்ன தூண்டல்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பொருள் இந்த ஆஃபரில் இருக்குது, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்குது, கண்டிப்பாக நம்ம வாங்கி ஆகணுங்கிற அந்த கட்டாயத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து போகிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தையும் ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லையும் கொண்டு வந்து சேர்த்துரும். இப்போது உளவியல் ரீதியான ஒரு உந்துதல் என்ன அப்படின்னா, இது வந்து இவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஒரு இடத்துல ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மீடியா மூலமோ, ஒரு டிவி மூலமாகவோ, இல்லை ஒரு ஹேண்ட்அவுட் மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த தகவல் வந்துடுது. அதை போய் நம்ம வாங்காமல் இருந்தால் என்ன ஆகுதுன்னா அவங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ஆங்ஸைட்டி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் லோ செல்ஃப் எஸ்டீமாக ஃபீல் பண்ணுறாங்களாம். எப்படின்னா, இந்த மாதிரி இடத்துல வீட்டு பக்கத்தில் ஒரு கடை போட்டுக்கிறாங்க, இவ்வளோ ஒரு ஆஃபர் இருக்குது, இவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது, அது என்னால் போய் வாங்க முடியலையே, நான் வாங்கலையேன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம். ஏன்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வந்துடுறாங்க. ஒரு 6-7 மணி அப்படியே ஒரு கேங் வந்துடுது, ஒரு காசிப்பீஸும் வந்துடுது. பேசுவாங்க, நான் அந்த கடைக்கு போய் இவ்வளோ ஆஃபரில் இந்த பொருள் வாங்கிட்டு வந்து, இதில் வாங்கிட்டு வந்து, அதில் வாங்கிட்டு வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து ஒரு கான்வர்சேஷனில் இந்த டாபிக் வந்துடுது, நெய்பர்ஸ் கிட்ட ஒரு டாபிக் வந்துடுது, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு டாபிக் வந்துடுது, அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கொலீக்ஸ் கிட்ட இந்த டாபிக் வந்த உடனே லோ செல்ஃப் எஸ்டீமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனாலேயே அவங்களுக்கு தேவையே இல்லையோ போய் வந்து அதை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு டிரைவ் ஆகுறாங்க. அப்புறம் இதோட விளைவுகள் என்னென்ன பாருங்கள். ஆரம்பத்தில் பார்க்கும்போது இது வந்து ஒரு நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் நமக்கு கொண்டு வருது. எஸ்பெஷலி பார்த்தோன்னா ஒரு ஃபினான்ஷியல் டெப்டில் வந்து நம்ம தள்ளிடும். இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், எகெயின் நம்ம புதுசாக போகும்போது பிஆர்டி வந்து ஃபினான்ஷியல் ஒரு வந்துடும். அப்புறம் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின், எப்போ வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒரு இடத்துல இருக்குதோ அங்கே ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயினுங்கிறது அது அப்படியே ஒரு தாயை தொடர்ந்து அந்த ஒரு பொண்ணை போல் ஒரு மகளை போல் வந்துடும். அதே போல் வந்து ஒரு அகாடமிக் அந்த சின்னரலிக்குள் நம்ம இதை ஃபீல் பண்ணிடுறோம். எப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்கிறோம், நம்மளுடைய கற்றலில் வந்து அவர் பாதிக்கும், நம்மளுடைய படிப்பில் பாதிக்கும், நம்மளுடைய குழந்தைகளோட படிப்பையும் அதை ஒரு கட்டத்தில் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளுடைய லேர்னிங்கில் வந்து அது வந்து பாதிக்கும். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து கம்பல்சரியாக லேர்னிங்லேயோ ஒரு அகாடமிக் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் இது வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க, அதாவது யூஎஸ்ஏல கூட 5 to 8% இந்த மாதிரி ஒரு டிஸார்டரில் வந்து இருக்காங்க. அதுவும் ஒரு டேட்டாஸ் வந்து சொல்லியிருக்குது. அப்புறம் இது எப்படி வந்து நாம் ஒரு டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து இது வந்து ஒரு ஷாப்பிங் இது பண்ணுறதோட அதோட எஃபெக்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வெல் பேஸ்டு ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நம்ம கைடு வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு இதுலேயும் அந்த பையிங் பிஹேவியர் இருக்குது வழியா, அதை வந்து நமக்கு தெரியுமா அந்த சீலிங் ஆன் டிசைர் அப்படிங்கிறாங்க, அந்த வகையில் வந்து நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சுக்கணும். கம்பல்சிவ் பையிங் டிஸார்டர் வந்து இட் கிவ்ஸ் வந்து வேரியஸ் எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளை வந்து பாதிக்கும். இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது இது வந்து ஃபினான்ஷியல் கான்சிக்வன்ஸ் இப்படி நம்ம பாதிக்க பாருங்க. இது வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து கொண்டு வரும் டியூ டு எக்ஸசிவ் ஸ்பெண்டிங் இருக்கிறதுனால. அதே நேரத்தில் இது வந்து அந்த சிபிஐ வந்து என்ன ஆகுன்னா, நம்மளுடைய அந்த மேக்ஸிமம் அவுட்புட் அந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ண மாதிரி வரும். அப்புறம் அக்குமுலேஷன் டெப்ட் வந்து நிறைய நம்மளுடைய வந்து ஒரு பிரச்சனையாக இங்கே வந்துடுது. அப்புறம் அன்னெசரி பர்ச்சேஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டேஸ் கோஸ் வந்து நம்மளுடைய வந்து கம்மியாக நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் வந்து இது வந்து தள்ளிடும். அடுத்ததை பார்க்கும்போது ஒரு எமோஷனல் டிஸ்ட்ரெஸ். இது என்ன எமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் ஒரு கில்ட், ஒரு குற்ற உணர்வே நமக்கு கொடுக்கும்.
நமக்கு தெரியுது, தெரிஞ்ச இது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோமே, வேணான்னு நம்ம எதிர்பார்க்குறோம், நம்ம அறியாமலே வாங்கிடுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு நமக்கு வரும். அப்புறம் ஒரு ஷேம்னஸ், அப்புறம் இன்னும் கூட பார்த்தோன்னா, நம்மளுக்கே நம்ம ஒரு செல்ஃப் அந்த கிரேட், அது வந்து செல்ஃப் ரிக்ரெட் கூட நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். இது ஃபைனலாக நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து இது கம்மியாகிறதுக்கு நமக்கு வாய்ப்பில் போயிடும். அப்புறம் அடுத்தது பார்த்தோன்னா, இதில் பார்த்தோன்னா இந்த இன்டர்பர்சனல் அந்த அந்த இஷ்யூஸ் கூட நமக்கு வந்துடுது. என்ன எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட, அதாவது இந்த பொருள் நம்ம வாங்கிட்டாங்க, இந்த பொருள் நம்ம வீட்டு இல்லை, இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் இது இருக்குது, என்னோட அந்த ரிலேஷன் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி, வீட்டில் யாராவது ஒருத்தர் அந்த லைஃப் பார்ட்னர், இது வந்து ஸ்பௌஸ் யாராவது வந்து அப்படி பசங்களோ ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுறாங்க. அப்புறம் சில்ட்ரன்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம அந்த தப்பை எகைன் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது என்ன ஆகுன்னா, நம்மளுடைய அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஸுக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இது வந்து இந்த பிஹேவியர் வந்து நம்ம பாதிக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதோட எப்படின்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒர்க்கு, நம்மளுடைய ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் கூட நமக்கு பாதிக்கும். ஏன்னா நம்ம வந்து மென்டல் பீஸோ ஒரு ஃப்ரீடம் அங்கே இருக்கும்போது, மென்டல் ஹில்னஸ் நம்முடைய அங்கே இருக்கும்போது, நம்மளால் ஒரு பர்டிகுலர் நம்மளுடைய ஒர்க்கை கூட கேரிட் பண்ணாமல் போயிடுது. அந்த நேரத்தில் இந்த எக்ஸசிவ் இந்த பையிங் பிஹேவியர் வந்து அங்கேயும் நமக்கு ஒரு இம்பேக்டை வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் அதுவும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு லீகல் கிரெடிட் இஷ்யூஸ் கூட கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு பர்பஸாக ஒரு வேணும்னு பொருளை வாங்குறது வேற, ஒரு எக்ஸசிவ் பையிங் போகுது. அந்த பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் வந்து அந்த பில்லிங் ஆகாமல் இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து இட்ஸ் லீகலி வி ஆர் கோயிங் டு சஃபர். அண்ட் ஆல்சோ அந்த கிரெடிட்டபிள் கூட நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஒரு ஆன்சரபுள்ள பெர்சன் நாங்கள் மாறிடுறோம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஹெல்த்லேயே கூட நம்ம இங்கே பாதிப்பு ஏற்பட்டுரும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ஸ்லீப்னஸ். அதே நேரத்தில் அந்த ஒரியனஸ் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய அந்த கார்டிசோல் ஹார்மோன்ஸ் செக்ரேஷன், அந்த அன்டைமில் வந்து நம்ம ஃபுட் எடுக்கும்போது, அன்டைமில் ஸ்லீப்பில், இது எல்லாமே அதோட வந்து இன்டர் ரிலேட்டடாக கனெக்ட் ஆகும் போது, இதுலேயும் நம்ம ஒரு ஹெல்த் பிஹேவியர் நம்மளுடைய அந்த சேஞ்சஸ் ஆகிரும். ஸோ இத்தனை ஒரு கஷ்டத்தையும் நம்ம அனுபவித்து இந்த சிபிடி கம்பல்சிவ் பையிங் டிஸார்டர்லேருந்து நம்ம வெளியில் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெரி ஈஸி டு ஓவர் கம். இது வந்து என்னென்ன பார்த்தோன்னா நல்லா ஒரு ஈஸியாக நம்ம இது பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் சொல்லிட்டோம், அதோட ரீசன் சொல்லிட்டோம். நிச்சயமாக இதில் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுது நம்ம இங்கே நீட்டோம் ஜஸ்ட் ஒரு கைட் நமக்கு பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எந்த நேரத்தில் இந்த பொருள் வந்து வாங்குற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுங்கிறத நீங்கள் ஒரு ஜோர்னல் பண்ணுங்க. அந்த எமோஷனல் ட்ரிகர் எப்பப்போ வருது, எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம அறியாமலேயே நம்மளை ஒரு உந்துது, ஒரு அரிஞ்சு பண்ணுது, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் பார்க்கும்போது ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஆரம்பம் நம்ம இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட அந்த உணர்வு வரது இல்லையா, இதை வந்து ஆல்டர்னேட்டிவ் வேஸ் எப்படி நம்மளால் வந்து இது இல்லாமல் நம்மளும் இருக்க முடியுமா, இது இல்லாமல் என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா பாருங்கள். அப்போ அந்த நேரத்தில் ஒரு எமோஷனல் அர்ஜி வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணுங்கள். வேற ஒரு ஹாபீஸில், அதாவது ஒரு சீக்கிங் ஒரு சோஷியல் சப்போர்ட் இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய இந்த லிசனிங் இந்த மியூசிக் இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸ் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த எண்ணத்தை ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் பார்த்தோன்னா 60,000 70,000 எண்ணங்கள் வந்து நம்முடைய தாட்ஸ் நம்ம வந்துட்டு போகும். அதில் இதையும் ஒரு எண்ணம் மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து நெகட்டிவ் இருக்கும். யாருக்குமே பாசிட்டிவ் வந்து 100% வர இப்போ ஏற்பட்ட யோகியாக இருந்தாலும், துறவியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், இப்போ ஏற்பட்ட ஒரு பாசிட்டிவ் தாட்ஸே வந்துட்டு இருக்காது. ஏன்னா நேச்சுரல் லா, இந்த லாஸ் ஆஃப் நேச்சர், இந்த வேவ் நேச்சரவே, இந்த வைப்ரேஷன் கூட, ஏன்னா வேர்ல்டு யூனிவர்ஸில் இருக்கிறதா வரும். யூனிவர்ஸுக்கு வந்து டோட்டலி 100% பாசிட்டிவ்னா யூ கேன் கெட் பாசிட்டிவ். யூனிவர்ஸில் வந்து எல்லாமே கலந்து இருக்கும்போது அந்த எண்ணம், அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு ஒரு எப்பேற்பட்டவனுக்கு வரும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ், ஒரு பிஹேவியர், ஒரு எக்ஸசிவாக நம்ம இருக்கும்போது அங்கிருந்து எப்படி நம்ம வெளியில் வரணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த எண்ணத்தை வந்து ஜஸ்ட் வந்து டைவெர்ட் பண்ணுறீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறீங்க, ஒரு எலிவேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம இந்த எண்ணத்தை வந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது என்ன சொல்கிறாங்கன்னு எக்ஸ்பெக்டிங்க, ப்ராக்டிஸ் டிலேட் கிரேட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பொருள் வந்து இம்மிடியேட்டாக நம்ம வாங்கணும்னு ஒரு அர்ஜி வரும்போது அதை வந்து நீங்கள் வந்து தள்ளி போடுறது எப்படி, அந்த கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு நாள் தள்ளி போடலாம், 24 hours மேலே நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம். இல்லை ஒரு பெரிய பொருள், அதை விட ஒரு காஸ்ட்லியான பொருள்னா 1 week நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இல்லை அதை விட ஒரு காஸ்ட்லியஸ் அப்படின்னா நீங்கள் யூ கேன் டேக் ஈவன் ஃபார் த 1 month எடுத்துக்கலாம். இல்லை அதை விட நீங்கள் இன்னும் நல்லா ஒரு பல்க் பண்ணி இப்போ ஒரு வீடு வாங்கணும், இல்லை வேறு ஏதாவது நல்ல ஒரு ஹையர் லெவலில் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஈவன் யூ கேன் மேக் இட் எடுத்த கூலிங் ஆஃப் பீரியட் வந்து 1 year கூட வைக்கலாம். ஒன்றுமே தப்பே இல்லை. ஏன்னா அதில் வந்து நம்ம கடைசியில் மாட்டிட்டு பின்னாடி வந்து நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எல்லாத்தையும் நம்ம தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஃபினான்ஷியல் லிமிட் கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இவ்வளோதான் என்னுடைய
அந்த லிமிட்டட் அந்த ஃபினான்ஷியலை வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் லிமிட் வைக்கும் போது அந்த மந்த்தில் அந்த வீக்கில் அந்த லிமிட் தாண்ட உடனே நீங்கள் வந்து ஷுட் நாட் கோ ஃபார் எக்ஸசஸ். அது என்ன ஆகுனா, இஃப் யூ கோ அன் எக்ஸசஸ் வித் அவர் ட்ரிகர்ஸ் போகும்போது எமோஷன் ட்ரிகர்ஸில் போகும்போது நம்ம மேற்கண்ட அத்தனை பிரச்சனைகள் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த டிஸ்டார்டட் தாட்ஸ், இந்த எண்ணங்கள், அதாவது முன்னாடி ஒரு விஷயம் போகும்போது கூட இந்த ஒரு பொருள் வாங்கினாதான் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும், இந்த பொருள் என்னோட வீட்டில் இருந்தால் தான் எங்கள் வீட்டில் இருக்க சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த பொருள் இப்போ வீட்டில் இருந்தால் தான் என்னுடைய சில்ட்ரன்ஸும் சந்தோஷமாக இருப்பாங்க இப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை வந்து நம்மளை ஒரு ஏமாற்றி நம்மளை வந்து என்ன பண்ண, நம்மளுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் நாம் மட்டும் இல்லாமல் எவ்ரிபடி வில் பி ஹாப்பி ஈவன் இஃப் யூ ஹேவ் தி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து நமக்கு கிடைச்சிட்டாலே அங்கே வந்து எமோஷனல் ஃப்ரீடம் வந்துடும். எமோஷனல் ஃப்ரீடம் கிடைச்சிட்டாலே தெர் வில் பி அ பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ். ஸோ ஷுட் ஹேவ் a good luck, should have the very such a wonderful life. Thank you. We'll see you for the next video. After that, Anand Kumar. Bye bye. See you.